ஓகே. என் பேர் ஷாஜகான். நான் சென்னையிலேருந்து பேசுறேன். இப்ப நம்ம போட்டி வந்து கவிதை போட்டி வந்து ஃபைனல் வார் 1 இப்ப போயிட்டு இருக்கு. இதோட டைட்டில் நேம் அம்மா நிலவில் நீ. ஸ்டார்ட் பண்றேன். அம்மா, நீ இயற்கையானவள், எங்கும் நிறைந்து இருக்கிறாய். என்றோ ஒரு நாள் நீ எனக்கு சொன்னது நினைவிருக்கிறது. உன்னை காணாது நான் தேடி தவிக்கும் போதெல்லாம் நீ அந்த வானத்தை பார், அதில் முழு நிலவாக நான் இருப்பேன் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நீ ஒன்று சொல்லவில்லையே அம்மா. சில நேரம் பாதியாகவும் சில நேரம் முழுமையாகவும் தெரிகிறாய். அது கூட பரவாயில்லை. சில நேரங்களில் என் கண்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டு என்னை அலைவைத்து கண்ணாமூச்சி ஆடுகிறாய். உன் தவிப்பால் என் இதயம் பெருங்கடலாய் கண்ணீர் விட்டு ததும்புகிறது. நீ இல்லாத தருணங்களில் என்னை சுற்றி அனைத்தும் இருந்தும் நீ இல்லாமல் வெறுமையாகி விடுகிறேன். விடியலை அறவே வெறுக்கிறேன். இரவோ என் வாழ்க்கையில் எப்பொழுதும் நீள வேண்டும் என்று நினைக்கிறேன். உன் பிரிவால் நான் மனமுடைந்து வாழ முடியாமல் நடைப்பிணமாய் தவிக்கிறேன். நீ இல்லை என்பதை என்னால் நம்ப முடிகிறதே தவிர உணர முடியவில்லை. நீ பாடும் பாட்டை கேட்டு உறங்கிய என் கண்கள் இனி எப்பொழுதும் உறங்கலாகாது. என் செவிகள் இனி உன் குரலுக்கு மட்டுமே செவிசாய்க்கும். என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உன் சொற்கள் படியே நடக்கும். உள்ளிருந்து நீயே என் ஆன்மாவை செயல்படுத்து. நீ இல்லையேல் நான் இல்லை, நாம் இல்லையேல் இவ்வுலகில் எதுவுமே இல்லை. ஐ மிஸ் யூ அம்மா. ஐ லவ் யூ சோ மச். நன்றி, வணக்கம். என் பெயர் மீனா. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னுடைய கவிதை டாபிக் வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா நட்பு. ஆறுதல் சொல்ல நல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு. ஆறுதல் சொல்ல நல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு. தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகம் உண்டு. பல நாட்களுக்கு ஒருமுறை பேசினாலும் என் நண்பா, நீ வைத்த பட்ட பெயர்தான் முதலில் ஞாபகத்தில் வருகிறது. தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது என் நண்பனாயிருந்தால். தோல்விகள் கூட இனிக்கும் வெற்றி பெற்றது என் நண்பனாயிருந்தால். காதல் நாம் யார் என்பதை மறக்க வைக்கும். காதல் நாம் யார் என்பதை மறக்க வைக்கும். நட்பு நான் யார் என்பதை புரிய வைக்கும். ஆம், நான் யார் என்பதை புரிய வைத்தது நம் நட்பு. உலகம் என்னை பார்த்து கேட்டது, உனக்கு எத்தனை நண்பர்கள் என்று. பாவம், அதற்கென்ன தெரியும், என் நண்பர்கள்தான் என் உலகம் என்று. 100 வார்த்தைகள் வலியை ஏற்படுத்தாது. 100 வார்த்தைகள் வலியை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு நல்ல நண்பனின் மௌனம் இதயத்தில் அதிக கண்ணீரை ஏற்படுத்தும். அதனால் எப்போதும் என்னுடன் தொடர்பில் இரு. இப்படிக்கு உண்மையான நட்பு. இவை அனைத்தும் ஆண்களுக்குத்தான் பொருந்துமோ? இவை அனைத்தும் ஆண்களுக்குத்தான் பொருந்துமோ? ஏனென்றால் நாங்கள் பாவம் செய்ததால் பெண்ணாய் பிறந்துள்ளோம். ஆம், பெண்களின் நட்பு அந்த காலத்தில் பள்ளி வரை மட்டுமே, இப்பொழுது வரை கல்லூரி வரை மட்டுமே. ஒரு ஆணின் நட்பு திருமணம் வரை அல்ல. ஒரு ஆணின் நட்பு திருமணம் வரை அல்ல, தன் பிள்ளைகளின் திருமணம் வரை தொடரும். ஆனால் பெண்ணின் நட்பு வட்டாரம் அவளின் திருமணத்தோடு முடிகிறது. ஒரு ஆண் தன் அப்பா, அம்மா, மனைவி இவர்களிடம் சொல்ல முடியாத பல விஷயங்களை நண்பர்களிடம் பகிர முடியும். ஆனால் ஒரு பெண்ணின் நட்பு இன்பங்களை மட்டுமே சொல்ல முடியும். தன் குடும்பத்தை நண்பர்களாகவே இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாள் பெண். ஆம், பெண்ணின் சிறந்த நட்பு எது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஏன், தன் பெற்றோருக்கு மட்டுமல்ல, கணவருக்கும் தெரியாது. அவளின் உண்மையான நட்பு எது என்றால், அவள் மற்றவர்களின் கவலைகளை மறக்க செய்து சிரிக்க வைப்பதே. அவள் மற்றவர்களின் கவலைகளை மறக்க செய்து சிரிக்க வைப்பதே. நன்றி. கவிதை போட்டி ஃபைனல் 1ல நான் பேச வந்திருக்கேன். 3 தலைப்புகளை ஒரு சேர நான் பேச வந்திருக்கேன்.
என்ன தலைப்புனா சாதி படுகொலை, ஆவண படுகொலை, சாதி ஏற்றத்தாழ்வு. இந்த மூன்றுத்திலே நான் பேச வந்திருக்கேன், கவிதை பாட வந்திருக்கேன். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்திலே என்றான் பாரதி. சொன்னவன் மகா கவியா, மக்கள் கவிஞனா? யாராகவும் இருக்கட்டும், அவனையும் தீர்த்து கட்டுவோம் என கையில் வீச்செழுவார்களுடன் கத்தி பட்டாக்களுடன் அணைந்து கொண்டிருக்கின்றனர் சாதி விசுவாசிகள். காதலால் தனி மனிதனுக்கு, கூட்டு சமுதாயத்திற்கு கிட்டும் பலாபலன்களை வரிசை கட்டியிருப்பார் கவிதையில் பாரதி. காதலினால் மனதில் துளி உறுதியும் உண்டாகும் என்பது கவிஞன் வார்த்தைகளுக்குள் இறங்கி கிடக்கிறது. காதலினால் துளி உறுதியும் உண்டாக இடம் தரக்கூடாது என்று கங்கணம் கட்டி காதலுக்கு பாடை கட்டி சொல்லும் வழி போக்குகின்றனர். உலகினிலே காதல் என்றால் உருமும் ஒரு கூட்டம். பூ மலர்ந்தால் பிஞ்சு கட்டும், பிஞ்சு கட்டினால் காய் வரும், காய் பழுத்தால் கனியாகும். காதல் பூ மலர்ந்து கனியாகிற போது விதைத்தல் உண்டாகின்றது. விதைகள் குடும்ப விருட்சமாய் விருகின்றன. இந்த பெருமரத்தின் நிழல் அல்ல, சகல தடைகளையும் உடைத்தெறிந்து வரும் மாண்பாளர்கள் அனைவரையும் அலைந்து கொஞ்சம் காதல் செய்வதால் உண்டாகும் இந்த ஆரோக்கியமான பெருமர சமுதாயத்தின் நிழல் தாமும் உருப்பெற்று புதியன படைக்க புறப்படுவார்கள். உயிர் உலுக்கி சரிகின்றன சாதி ஆவண கொலைகள். தமிழ்நாட்டில் ஆண்டு தவறாமல் 90,000 கொலைகள் நடக்கின்றன. இதில் 65 விழுக்காடு சாதி ஆவண கொலைகளே. 95% பேர் பெண்களாக இருக்கிறார்கள். 5% தலித் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அச்சம் தவிர பாரதி மனித குலத்திற்கு வழங்கிய ஆத்திச்சூடி. அச்சம் கொள், குறிப்பாக தம் மகளிர் கூட்டத்திற்கு, தலித் குலத்திற்கும் சாதி அமைப்புகள் தரும் புதிய ஆத்திச்சூடி. எனக்கு சில கருத்து வேற்றுமையால் நான் நேரடியாக சலூன் கடைக்கு சென்று அங்கு வெட்டும் கத்திக்கோளிடம் கேட்டேன். இது வார்த்தைகள் தவறாக வந்தால் தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏ கத்திரிக்கோளே, நீ ஆண்ட சாதி மயிரையும் வெட்டுகிறாய், ஆளும் சாதி மயிரையும் வெட்டுகிறாய், உனக்கு சாதி பாகுபாடு கிடையாதா என்று நான் கேட்டேன். அதற்கு அந்த கத்திரிக்கோள் ஒரே அடி அடித்தது. ரஜினிகாந்த், எனக்கு எல்லா மயிரும் ஒன்றுதான் என்று. நீங்கள் சாதி ஏற்றத்தாழ்வில் எங்களை தோற்கடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். நாங்களும் சில நேரத்தில் வெற்றி பெறுகிறோம், சில நேரத்தில் தோற்கிறோம். ஆனால் கடைசியாக உங்களிடம் நாங்கள் தோற்று விட்டோம். ஏனென்றால் நீங்கள் தண்ணீரிலே சாதி ஏற்றத்தாழ்வை கலந்து விட்டீர்கள். அதனால் உங்களிடம் நாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறோம். எத்தனை ஜென்மம் வந்தாலும் சரி, நீங்கள் திருந்த போவதில்லை. உங்களை திருத்த கொள்ளாமல் நாங்கள் விளங்க போவதில்லை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். சரி, சொல்லட்டுங்களா? ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. என் பேர் சந்திரன், நான் சென்னையில இருந்து பேசுறேன். நான் கேட்காமல் கிடைத்த வரம் நீ, அதாவது நான் மனைவிக்காக எழுதின ஒரு சின்ன கவிதை, அதை இப்ப சொல்றேன். நான் கேட்காமல் கிடைத்த வரம் நீ, நான் கேட்காமல் கிடைத்த வரம் நீ, நான் கேட்காமல் கிடைத்த வரம் நீ, இப்பொழுது வரமாக கேட்கிறேன், இப்பொழுது வரமாக கேட்கிறேன், ஆண்டவனிடம் மண்டியிட்டு கேட்கிறேன், ஆண்டவனிடம் மண்டியிட்டு கேட்கிறேன், உன்னை பிரியாத வாழ்வு வேண்டும் என்று, உன்னை பிரியாத வாழ்வு வேண்டும் என்று, இப்படிக்கு உன் அன்பு கணவன். அவ்வளவுதான் ஜி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் விஜி, நான் மதுரையில இருந்து பேசுறேன். என்னோட தலைப்பு ஒற்றுமை. மனித ஒற்றுமை என்பது மறந்து போனது. காக்கை கூட்டங்களை ஒப்பிடும் போது ஒற்றுமையில் மனிதன் தோற்று போகிறான். மனித ஒற்றுமை என்பது மறந்து போனது. காக்கை கூட்டங்களை ஒப்பிடும்போது ஒற்றுமையில் மனிதன் தோற்று போனான். அந்த காலகட்டங்களில் போராட்ட களத்தில் மட்டுமே ஒற்றுமையை காணலாம். அந்த காலகட்டங்களில் போராட்ட களத்தில் மட்டுமே ஒற்றுமையை காணலாம். நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் ஒற்றுமைக்கு இலக்கணம் கூட்டு குடும்பம் தான். நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களில் ஒற்றுமைக்கு இலக்கணம் கூட்டு குடும்பங்கள் தான். இன்று கூட்டு குடும்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக கிராம வாழ்க்கை இருந்தது. இன்றும் கூட்டு குடும்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்கிறது. அனுதினமும் சேர்ந்து வாழ்ந்தால் ஒற்றுமை பிறக்கும். அன்பை பகிர்ந்து வாழ்ந்தால் உறவுகள் செழிக்கும். அனுதினமும் சேர்ந்து வாழ்ந்தால் ஒற்றுமை
ஒற்றுமை பிறக்கும். அன்பை பகிர்ந்து வாழ்ந்தால் உறவுகள் செழிக்கும். ஒற்றுமையாய் செயல்படும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில்தான் முடியும். ஒற்றுமையாய் செயல்படும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியில்தான் முடியும். விழிகளில் ஒற்றுமையில் நம் பார்வை இருக்கிறது. விழிகளின் ஒற்றுமையில்தான் நம் பார்வை இருக்கிறது. நாசிகளின் ஒற்றுமையில்தான் நம் சுவாசம் இருக்கிறது. நாசிகளின் ஒற்றுமையில்தான் நம் சுவாசம் இருக்கிறது. கால்களின் ஒற்றுமையில்தான் நம்முடைய நடைபயணம். கைகளின் ஒற்றுமையில்தான் நம்முடைய செயல்பாடுகள். கைகளின் ஒற்றுமையில்தான் நம்முடைய செயல்பாடுகள். ஊரின் ஒற்றுமையில் ஊரின் நலன்களை காணலாம். சமூக ஒற்றுமையில் பலனை காணலாம். நாட்டின் ஒற்றுமையில் வளத்தை காணலாம். நாட்டின் ஒற்றுமையில் வளத்தை காணலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை உள்ளத்தில் என்றென்றும் நிறுத்திடுவோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை உள்ளத்தில் நிறுத்திடுவோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இதை நாமும் நடத்திடுவோம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இதை உணர்ந்தே நாமும் நடந்திடுவோம். அன்பு என்னும் ஆயுதம் கொண்டு அனைவரும் ஒன்றாய் வாழ்ந்திடுவோம். அன்பு என்னும் ஆயுதம் கொண்டு அனைவரும் ஒன்றாய் வாழ்ந்திடுவோம். தீண்டாமையை வேறறுத்து சமத்துவத்தின் மகத்துவத்தை உலகிற்கு நாமும் உணர்த்திடுவோம். தீண்டாமையை வேறறுத்து சமத்துவத்தின் மகத்துவத்தை உலகிற்கு நாமும் உணர்த்திடுவோம். மனித ஒற்றுமையால் மதங்களை அழித்திடுவோம். ஒருமைப்பாட்டை வளர்த்து பிரிவினைவாதம் ஒழித்திடுவோம். மனித ஒற்றுமையால் மதங்களை அழித்திடுவோம். ஒருமைப்பாட்டை வளர்த்து பிரிவினையை ஒழித்திடுவோம். ஜாதி மதம் பேதம் மறந்து பல சாதனைகள் புரிந்திடுவோம். இருப்போர் இல்லோருக்கு உதவிடுவோம். எம்மை இல்லா நாடாக்கிடுவோம். பாசமுடனும் ஒன்றுபட்டு ஒற்றுமையை நாமும் காத்திடுவோம். வேற்றுமையை களைந்து ஒருமையாய் வாழ வழிவகுப்போம். வேற்றுமையை களைந்து ஒற்றுமையாய் வாழ வழிவகுப்போம். மரங்களின் ஒற்றுமைதான் காடாக தோன்றுகிறது. மரங்களின் ஒற்றுமைதான் காடாக தோன்றுகிறது. மலர்களின் ஒற்றுமைதான் மாலையாக மாறுகிறது. மேகங்களின் ஒற்றுமைதான் மழையாக பொழிகிறது. மேகங்களின் ஒற்றுமைதான் மழையாக பொழிகிறது. மலைத்துளிகளின் ஒற்றுமைதான் நீர்வளமும் பெருகுகிறது. பறவைகளின் ஒற்றுமையை பார். எறும்பு கூட்டங்களின் அணிவரிசையை பார். பட்டை மந்தில் ஒற்றுமையை காட்டுவதை விட மட்டைப்பந்தில் ஒற்றுமையை காட்டுவதை விட அன்றாட வாழ்க்கையில் ஒற்றுமையை காட்டிடுவோம். மட்டைப்பந்தில் ஒற்றுமையை காட்டுவதை விட அன்றாட வாழ்க்கையில் ஒற்றுமையை காட்டிடுவோம். ஒற்றுமையாய் வாழ்ந்தால் உயர்வாய் வாழலாம் என்பதை மறவாதே மனமே. ஒற்றுமையாய் வாழ்ந்தால் உயர்வாய் வாழலாம் என்பதை மறவாதே மனமே. கைகளில் ஒரு வலி என்றால் கண்கள் இரண்டுமே கலங்குவது ஒற்றுமையில்தான். கால்களில் கொஞ்சம் புழுதி என்றால் கைகள் சென்று கழுவுவது ஒற்றுமையில்தான். இமைகள் உறங்கும் பொழுது இதயம் உறங்குவதில்லை. இதயமாய் இயங்குவோரை இனம் காண தெரிவதில்லை. இதயமாய் இயங்குவோரை இனம் காண தெரிவதில்லை. உறுப்புகளாய் பிரிந்திருந்தாலும் வெறுப்புகள் வளருகிறது. உறுப்புகளாய் பிரிந்திருந்தால் வெறுப்புகள் வளர்கிறது. உடல் என்பது புரிந்துவிட்டால் பொறுப்புகள் மலர்கிறது. எழுத்துக்களாய் பிரிந்து நின்றால் மொழி முழுமையடைவதில்லை. எழுத்துக்களாய் பிரிந்து நின்றால் மொழி முழுமையடைவதில்லை. எதிர்ப்புகளால் முறிந்து நின்றால் வழி எதுவும் கிடைப்பதில்லை. எதிர்ப்புகளால் முறிந்து நின்றால் வழி எதுவும் கிடைப்பதில்லை. ஒற்றுமை உயர்வென்று கற்றுவிடுகிறோம். ஒற்றுமை உயர்வென்று கற்றுவிடுகிறோம். மற்றொன்றுக்கோ அவ்வுணர்வை விட்டு விடுகிறோம். மற்றொன்றுக்கோ அவ்வுணர்வை விட்டு விடுகிறோம். மதியால் இணைந்தால் ஒன்றாகும் ஊடலாகலாம். மதியால் இணைந்தால் ஒன்றாகும் உடலாவோம். நதியாக இணைந்தால் அன்பான கடலாவோம். வேற்றுமை களத்தில் ஒற்றுமையை காட்டாமல் நம் போராட்ட வாழ்விலும் ஒற்றுமையை காட்ட வேண்டும். போராட்ட களத்தில் மட்டுமே ஒற்றுமையை காட்டாமல் நம் போராட்ட வாழ்க்கையிலும் ஒற்றுமையை காட்ட வேண்டும். போராட்டத்தின் உயிர் என்ற சொல்லே ஒற்றுமைதான். போராட்டத்தின் உயிர் என்ற சொல்லே ஒற்றுமைதான். ஒற்றுமையின் பரிசு நம் வெற்றியே. ஒற்றுமையின் பரிசு நம் வெற்றியே. மனிதனே, வாழ்வே ஒரு போராட்டம்தான். அதை ஒற்றுமையாய் செயல்பட்டு பார். வாழ்க்கையின் அருமை புரியும்.
வாழ்வின் வெற்றி பரிசு மழையும் பொழியும். மக்கள் அனைவரும் ஒன்றாய் செயல்பட்டு நாட்டையும் வீட்டையும் அன்பாய் இணைத்திடுவோம். நன்றி, வணக்கம். என் செல்லச் சிரிப்புகளை, சிருங்காரம் உணர்வுகளை அவள் காதுகள் மட்டும் கேட்ட தருணங்கள் பல உண்டு. என் கோப குமுறல்களை, நான் புலம்பும் புலம்பல்களை அவள் மட்டும் கேட்ட தருணங்கள் பல உண்டு. நான் சிந்திய கண்ணீரும் யாருமறியா வெக்கச் சிரிப்புகளும் அவள் மட்டும் அறிந்த தருணங்கள் பல உண்டு. நான் கொஞ்சி விளையாடும் தருணங்கள் பல உண்டு. என் கோபத்தால் உதைப்பட்ட தருணங்களும் சில உண்டு. யாருமறியா என் கண்ணீரை அவள் மடிமட்டும் தாங்கிய தருணங்கள் சில உண்டு. இப்பொழுதும் யாருமறியா என் விம்மல்களை அவள் காதுகள் மட்டுமே கேட்கின்றது. போன ஜென்மத்தின் எனது தாய், இந்த ஜென்மத்தில் எனது தலையணையாய். நன்றி.